இன்னைக்கு எபிசோட்ல ரோஹிணியும் மனோஜும் எவ்வளவு தூரம் கேட்டும் ஏஜென்சில ஜீவாவோட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது ஜீவாவை கண்டுபிடிச்சு அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கிடணும்னு ரோஹிணி சொல்றா. அந்த டைம்ல ஜீவாவும் கனடால இருந்து வந்து முத்து கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. முத்து ஜீவாவோட பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். விஜயா மனோஜையும் ரோஹிணியவும் கோயிலுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க. விஜயா ரோஹிணி கிட்ட உங்க அப்பா ஜெயில இருந்து வர்றதுக்கு நீ 48 நாள் விரதம் இருந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. விஜயா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்றாங்க. விஜயா மீனா கிட்ட முத்துவையும் வர சொல்லுன்னு சொல்றாங்க. மீனா முத்துவுக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிடுறா. அவனும் வரேன்னு சொல்றான். முத்து ஜீவா கிட்ட போற வழியில எனக்கு கோயில்ல ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு கேக்குறான். ஜீவாவும் நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றா. ரோஹிணி பல பொய்களை சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் விபூதி அடிச்சா. ஆனா இப்ப விஜயா ரோஹிணிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கே விபூதி அடிக்கிறாங்க. ரோஹிணியோட உண்மையான கதை எப்பதான் வெளியில வரும், ஜீவா மனோஜ் கிட்ட மாட்டுவாளான்றதையெல்லாம் இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.